அடியே, நாளையில இருந்து 100 நாள் வேலை ஆரம்பிக்குது. நாளைக்கெல்லாம் வெள்ளனையே கிளம்பி வந்துருங்கடி. நல்ல வேலைக்கா. கையில காசு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பாத்துட்டேன், 100 நாள் வேலைய அமைச்சு விட்டுருக்காரு. எப்பப்பா, காதுல இருந்து ரத்தமே வடிஞ்சிரும் போலடி. ஏக்கா, பின்ன என்னடி, எப்ப பாரு காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்னு இதையத்தான் புலம்பிக்கிட்டு இருக்க. இப்படியே நீ போய் சொல்லிக்கிட்டே திரி. ஒரு நாள் இருக்கிறது எல்லாம் போய் நிஜமாவே ஒண்ணுமில்லாம நிக்க போற பாரு. ஏக்கோ, நான் உண்மையத்தான் சொல்றேன். அது எப்படி இல்லாம போகும்? என் புருஷனாவது குடிகாரன். நான் காசு இல்லைன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா உங்க வீட்டுக்காரரு சம்பளம் வாங்கினா மொத்தத்தையும் உங்க கையில தானே வந்து குடுக்குறாரு. அப்புறமும் காசு இல்ல காசு இல்லங்கிறீங்க. அதானே ஏக்கோ, உண்மைதாக்கா. நானும் ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் எப்படியாவது காசை மிச்சப்படுத்திடலான்னு நினைப்பேன். ஆனா ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? மே மாசம் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். அதுக்கு எங்கிட்டாவது வட்டிக்கு கடை வாங்கி அப்புறம் வட்டி கட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருதுக்கா. ஏண்டி லீலா, உன் மாமியா வீட்ல சும்மா தானே கிடக்குறா? பேசாட்டுக்கு நீ உன் மாமியாரையும் 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு வந்துரு. அப்ப உனக்கு சம்பளம் சேர்த்து கிடைக்கும்ல? கிடைக்கும் தான். ஆனா அந்த கிழவி வரணுமே. ஏண்டி, எதையாவது சொல்லி சமாளிச்சு அவளை கூட்டிட்டு வா. சரிக்கா, கூப்பிட்டு பாக்குறேன். இங்கனதான் உக்காந்துருக்காளா? என்னடி இங்க உக்காந்து நீங்க என்னத்த பண்றீங்க? காத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். காத்தெல்லாம் இந்த ஊர்ல விக்க மாட்டாங்க அத்தை. நான் இம்புட்டு நேரம் உங்களதான் அத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். தேர்ற மூஞ்சிகளை பாரு. நான் வீட்ல இருந்தா எப்ப பாரு மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் டொம்மு டொம்முன்னு போடுவ. இப்போ என்னத்துக்கு என்ன தேடி வர்றவ? கிழவி ரொம்ப பேசுறா. பணத்துக்காக பொறுத்துக்கிறேன். அடியே, என்ன யோசிக்கிற? அத்தை, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. நெசமாலுமா? ஆமா அத்தை. எனக்கோ வயசாயிருச்சு. இப்ப எவண்டி கொடுத்தான்? எத்தே, அதெல்லாம் என்னத்துக்கு? அதான் வேலை கிடைச்சிருச்சுல்ல. எப்படி கிடைச்சா நமக்கு என்ன? ஓ, அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். இந்த வயசுல வேலை கிடைச்சிருக்கு. என்னால எப்படி செய்ய முடியும்? எத்தே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வேலை ரொம்ப ஈஸி. நீங்க வாரீக, உக்காரீக, போறீக. வேலை ஒண்ணும் செய்ய வேணாம். ஆனா கரெக்டா காசு கிடைச்சிரும். எம்மா எம்மா எம்மா, இது நல்ல வேலையா இருக்கும் போல் இருக்குதே. ஆனா இது பெர்மனன்ட் வேலை இல்ல அத்தை, டெம்பரரி வேலை. எது டெம்போலயா வேலை? டெம்போல இல்ல அத்தை, டெம்பரவரி. டெம்பரவரினா தற்காலிக வேலை, நிரந்தர வேலை இல்ல. பரவாயில்ல மருமகளே, இது கிடைச்சதே போதும். சரிங்க அத்தை, அப்போ நாளைக்கு என் கூட வாங்க. ஒடிய லீலா, சொல்லுங்க அத்தை. காலங்காத்தாலேயே பயங்கர வெயிலா இருக்குல்ல? ஆமா அத்தை. அப்புறம் எதுக்காகடி கொடைய மடக்கி வச்சிருக்கிறவ? வெறிச்சு எனக்கு தானே புடி. ஏண்டி, இங்கன யாருக்காக காத்துட்டு இருக்கிறோம்? ரோசாலி அக்காவும் மத்தவங்களும் வர வேண்டி இருக்கு அத்தை. அவங்களும் வந்ததுமே போவோம். என்னடி லீலா, போவமா? போலாம்க்கா. அடியே, உங்களுக்குமா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது? கவர்மெண்ட் வேலையா? லீலா, உன் மாமியா என்னடி சொல்லுது? எக்கோ, நான் அப்படித்தான் போய் சொல்லி கூட்டிட்டு வர்றேன். ஓஹோ, ஆமாமா, ஆமா, எங்களுக்கும் தான் கிடைச்சிருக்குது. அப்பனா வாங்க, எல்லாரும் ஒன்னா போவோம். ஏண்டி மருமகளே, ஆபீஸுக்கு கூட்டிட்டு போகாம என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன் அத்தை, கொஞ்சம் பொறுங்க. மேடம். என்னம்மா? இவங்க என் மாமியார் மேடம். 100 நாள் வேலைக்கு புதுசா வந்திருக்காங்க. என்ன 100 நாள் வேலையா? உன் மாமியா பேர் என்ன? கமலத்தம்மா. கமலத்தம்மாவா? சரி சரி, சீக்கிரம் வேலைய பாருங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் பேர் இங்க வேலை பாருங்க, கொஞ்சம் பேர் அங்கிட்டு போய் குப்பையெல்லாம் அள்ளி போடுங்க போங்க. ஓகே மேடம். பொடியே, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா கவர்மெண்ட் வேலைன்னு போய் சொல்லி என்ன 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. உன்னெல்லாம் சும்மா விடலாமா? இன்னைக்கு நான் உன்ன விடுறதா இல்ல. உன் சாவு என் கையில தான். எத்தே, 100 நாள் வேலையையும் கவர்மெண்ட் தானே அத்தை கொடுக்குது. அதனாலதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னேன். என் மேல எந்த தப்பும் இல்ல. ஏண்டி, என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு தப்பு இல்ல நான் சொல்ற? ஏண்டி லீலா, உன் மாமியா ரொம்ப தான் எகுறா. நீ ஏன் பொறுத்துக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேக்குற? நீயும் நல்லா 4 வார்த்தை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேளு. அப்படியெல்லாம் கேட்க கூடாதுக்கா. ஏன் கேட்டா என்ன? நான் மட்டும் இவளை எதிர்த்து பேசுனேன்னு வைங்க, கோவிச்சுக்கிட்டு இந்த கிழவி பூரா சொத்தையும் இவ மகக்காரிக்கு எழுதி வச்சுட்டு போயிருவா. அப்புறம் நான் நாக்க வலிக்கிறதுக்கா? ஓஹோ, அப்போ என்னத்தையாவது சொல்லி சமாளி.
என்னத்துக்குடி இப்ப அழுவுற? எத்தே, நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் உங்க பையன் தான். ஏன் அவனா? ஆமா அத்தை, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் அத்தை. காசே இல்ல. உங்க பையன் ஒருத்தரு எத்தனை செலவதான் சமாளிப்பாரு? பாவம் இல்லையா அவரு? அதனாலதான் உங்களை ஏமாத்தி 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். வீட்ல சும்மா தானே அத்தை படுத்து கிடக்குறீங்க, அதையே இங்க பண்ணா காசு கிடைக்கும். சரி சரி, உனக்காக இல்லைனாலும் என் மகனுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நான் ஒத்துக்கிறேன். சரி, அப்ப வாங்க வேலைய ஆரம்பிப்போம். ஓடியே லீலா, என்னத்த பிரச்சனை உங்களுக்கு? என்ன சொல்லி இங்க கூட்டியாந்த? ஆமா, என்ன சொன்னேன்? எத்த, நீங்க வாரீக, உக்காரீக, போறீக, வேலை ஒன்னும் செய்ய வேணான்னு சொல்லிதானே என்ன இங்க நீ கூட்டியாந்த? வார வழியெல்லாம் வெயில்ல படாம கொடைய விரிச்சு என்ன கூட்டியாந்துட்டு இங்க வந்து என்ன வெயில்ல வேலை பார்க்க வைக்கிறியா? ஏற்கனவே மூட்டு வலி இருந்துச்சு, இப்போ இடுப்பு வலியும் வந்துருச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல இடுப்பு வலி படிப்படியா மேல போய் நெஞ்சு வலி வந்துரும். ஆமா அத்தை, அந்த நெஞ்சு வலிய மட்டும் ஒரு 10 நிமிஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த வலியுமே வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற? சரி சரி. மகா, லீலா இங்க வந்துதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. ரோட்ல போற மூதேவிய வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சதாட்ட மாமியாரையும் இங்க கூட்டிக்கிட்டு வந்து பேச்சு வாங்கிக்கிட்டு திரியுது. இதெல்லாம் தேவையா? எல்லாம் பணத்துக்காக தான் லீலாக்கா கூட்டிட்டு வந்திருக்காங்க. பணம்னா பணமும் வாய திறக்கும். நம்ம லீலாக்கா திறக்காதா? அதுவும் சரிதான். எப்பப்பப்பா, குனிஞ்சு குனிஞ்சு முதுகு வலிக்குது. இந்த பொம்பளை போட்டோ எடுத்துட்டு சீக்கிரம் போய் தொலைவாளா? அத விட்டுட்டு இங்கனையே சுத்திக்கிட்டு திரியறா. அதானே, இன்னைக்கு என்னமோ இவ்ளோ நேரம் இங்கேயே இருக்கா. அடியே லீலா, என்னால முடியலடி, மயக்கமா வருது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க அத்தை. அதோ அங்க இருக்கா பாருங்க அந்த குந்தாணி மேடம். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நம்ம போய் நிழல்ல உட்காந்துக்கலாம். அப்படியே எல்லாரும் வேலை பாருங்க, நான் ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன். சரி, எல்லாரும் வாங்கடி. குந்தாணி மேடம் போயிட்டா, நம்ம பாட்டுக்கு மரத்து நிழல்ல போய் உட்காந்துருப்போம். போலாம்க்கா, சீக்கிரம் வாங்க. அப்பா, நிழலுக்கு வரவும் தாண்டியம்மா கொஞ்சம் மயக்கம் தெரியுது. அடியே லீலா, இப்போ என்ன அத்தை வேணும்? அதான் நிழலுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? துண்டுதாரே விரிச்சு போட்டுட்டு படுங்க. அடியே, வெயில்ல நின்னது தலைய சுத்திக்கிட்டு கிறு கிறுன்னு வருது. கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சாதாண்டி நல்லா இருக்கும். நான் காசு தாரேன், பக்கத்துல ஏதாவது கடைக்கு போய் காப்பி தண்ணி வாங்கிட்டு வா. எத்த, இங்க எங்கிட்ட கடை இருக்குன்னு என்ன போ சொல்றீங்க? சுத்தி பாருங்க, பூரா மரமும் செடியுமா வளர்ந்து கிடக்குது. ஆள் இல்ல காட்டுக்குள்ள எவன் டீ ஆத்துவான்? அப்போ என்னடி பண்றது? அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பக்கத்துல டீ கடையெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால வீட்ல இருந்து நம்மளே டீ தூள், ஜீனி, டீ போட பாத்திரம், டம்ளர்னு எல்லாத்தையும் வர்றப்பயே எடுத்துட்டு வந்துருவோம். இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்களே டீ போட்டு குடிச்சுக்குவோம். நல்லதுடி அம்மா, நல்லது, ரொம்ப நல்லது. சீக்கிரமே டீய போட்டு குடுங்க. சரி, பால் எங்க? எக்கோ, போன வாரம் பால் கெட்டு போச்சுல்ல? ஆமாண்டி, வெயில் ஓவரா அடிக்குதுல்ல, அதான் சீக்கிரம் கெட்டு போயிருது. அதாக்கா பால் பாக்கெட்ட வர்ற வழியில ராசமாக்கா வீட்ல வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, அம்புட்டு தூரம் யாரு போறது? அடியே அம்சவள்ளி, எனக்கா? சேகரன் நான் சைக்கிள வாங்கிட்டு போய் பாலை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறீ. சரி சரி, போறேன். சரி லீலா, நீயும் மகாவும் போய் 4 செங்கலும் அடுப்பெரிக்க விறகும் எடுத்துட்டு வாங்க. இல்ல, என் மருமகளை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. பாருங்கம்மா, எல்லாரும் ஒவ்வொரு வேலை செய்யறோம். உங்க மருமக மேல இருக்கிற பாசத்துல உங்க மருமகளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இம்புட்டு நேரம் வெயில்ல நின்னு வேலை பார்த்தது காலு கையெல்லாம் கொடையோ கொடன்னு கொடையுது. அதனால கால் அமைக்க விடதான் இவளை இருக்க சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வேணும்னா நீங்க யாராவது எனக்கு கால் அமைக்க விடுங்க, என் மருமக போய் விறகு எடுத்துட்டு வரட்டும். வேணாம், நாங்களே போய் விறகு எடுத்துட்டு வர்றோம். வா மகா. நான் மழையில கூட நனைஞ்சதில்ல, ஆனா இந்த வெயில் போடுற போட்டுல தொப்பையா நனைஞ்சு போயிடுறேன். என்னதான் வெயில் கொளுத்தி போட்டாலும் ஜில்லுன்னு எதுவுமே குடிக்க தோண மாட்டேங்குது. சுட சுட டீ காபி குடிக்கத்தான் மனசு ஏங்குது.
அப்படி சொல்லு. ஏக்கோ, இன்னைக்கு என் பங்குக்கு டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என் பங்குக்கு ஜீனி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏக்கா, இந்த வாரம் பூரா ஜீனி கொண்டு வர்றது என் பொறுப்பு. மத்தது யாரு கொண்டு வர்றதுன்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜப்பரம் போங்க. நாங்கெல்லாம் காசு போட்டு வாங்கிட்டு வருவோம், நீ மட்டும் ஓசியில எடுத்துட்டு வருவியாக்கும். ஏண்டி லீலா, எதை ஓசிங்கற? ஜீனி என்ன உனக்கு ஓசியிலயா குடுக்குறானுங்க? அப்படி கேளுங்கக்கா. ஏக்கா, விவரம் புரியாம பேசாதீங்க. இவ கொண்டு வர்றது கடை ஜீனி கிடையாது, பின்ன இவ கொண்டு வர்றது ரேஷன் ஜீனி. அப்படியா? ஆமாக்கா, இவளும் நானும் தான் இந்த மாசம் ஒண்ணா ரேஷன் கடைக்கு போனோம். எங்களுக்கு போட்ட ஜீனி நல்லாவே இல்ல, ஈரமா இருந்துச்சுக்கா. அததான் இவ நம்ம கிட்ட கொண்டு வந்து இப்படி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. பாரம்சவல்லி, தனித்தனியா நம்ம எந்த பொருளும் கொண்டு வர வேணாம், மொத்தமா வாங்கிட்டு ஆளுக்கு பாதி காசு போட்டுக்குவோம். சரிக்கா, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். டீ சூப்பரா இருக்கு அத்தை. சரி சரி குடி. அப்புறம் என்னடி, படுக்கலாமா? ஆமாக்கா, வேற வேலை எனக்கெல்லாம் இப்பயே கண்ணை சொக்குது. சரி சரி படுக்கலாம் வாங்க. அடிய லீலா, காலு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன்ல, நான் படுக்கிறேன், எனக்கு கால் அமுக்கி விடு. அப்போ நான் எப்ப தூங்குறது? நான் தூங்குனதுக்கு அப்புறமா நீ தூங்கலாம். வீட்ல இருக்கும்போதுதான் என் மாமியாருக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க வந்தாவது நம்ம பாட்டுக்கு வேலை எதுவும் பண்ணாம ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா, இங்க வந்தும் இவளுக்கே ஊழியம் பண்ண வச்சுட்டாளே. நல்லா தூங்கிட்டா கிளவி. இப்போ நம்ம தூங்கலாம். மேடம் வர்றாங்க, தூங்குறவங்களாம் எந்திரிங்க. இப்போதானடி படுத்தேன், அதுக்குள்ளேயே மணி ஆயிருச்சு. என் தூக்கம் போச்சு போ. சீக்கிரம் எல்லாரும் வாங்கடி போவோம். என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நான் போறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. வேலை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சோம் மேடம். வெயில்ல வேலை செய்யறவங்க மூஞ்சி எல்லாம் வாடி வதங்கி போயிருக்கும். ஆனா நீங்க ரொம்ப நேரமா வெயில்ல வேலை செய்யறீங்க, ஆனாலும் உங்க மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஆமா மேடம், இம்புட்டு நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உக்காந்து இருந்தோமா, அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பின்ன என்ன மேடம், வெயில்ல நின்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கோம், எங்களை கிண்டல் பண்றீங்க? நானா கிண்டல் பண்றேன்? ஏதோ ஏழை மக்கள் பொழைக்கணும்னு தான் கவர்மெண்ட் 100 நாள் வேலைய கொண்டு வந்திருக்கு. அரசாங்கம் செஞ்ச உதவிய மறக்காம உண்மையா வேலை செஞ்சு பணத்தை வாங்கிட்டு போங்க. வேலை செய்யாம காசு வாங்குனீங்கன்னா அந்த காசு உங்க உடம்புல ஒட்டாது. ஜாக்கிரதை. போது நிறுத்துங்க மேடம், நாங்கெல்லாம் தினக்கூலிக. இங்க கிடைக்கிற பணத்தை வச்சு லோன கட்டணுமா, ஃபைனான்ஸ் கடனை கட்டணுமான்னு தான் போகுது எங்க வாழ்க்கை. எங்களை போய் லட்ச லட்சமா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்குற நிறைய பேரு வாங்குற சம்பளத்துக்கு அதிகமா லஞ்சம் வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கு நலத்திட்டம் பண்றதுக்கு நிதி ஒதுக்க சொன்னா அரசியல்வாதிக அவங்களுக்கு ஒதுக்கி கோடி கோடியா குமிச்சு வச்சிருக்கானுங்க. அதையெல்லாம் விட்டுப்புட்டு தினக்கூலி வேலை பார்க்குற எங்களை சொல்றீங்க? சரி சரி, எல்லாரும் வேலைய பாருங்க. ஒரு நியாயம் பேசினா நின்னு கேக்குற ஆளுகளா பாரு. அதானே, ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும் ஏழை பாலிங்க நாம கிடைச்சிட்டோம். சரி சரி, குந்தாணி மேடம் தான் போயிருச்சே, வாங்க நாம போய் இன்னொரு டீய போட்டு குடிப்போம். அதுவும் சரிதான், வாங்க போவோம்.